வணக்கம். இன்றைக்கி நான் மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறேன். எனக்கு மட்டன் சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்துச்சு. உடனே தம்பிகிட்ட சொன்னேன், போய் 1/2 கேஜி மட்டன் வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் என்ன கஷ்டம்னா, அந்த வெயில் நேரத்தில் கிச்சனில் என்னால் இருக்கவே முடியல. ஏன்னா எங்கள் வீட்டு கிச்சன் ரொம்ப சின்னது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறது, வாங்கிட்டு வந்துட்டோம், சாப்பிட்ணுன்னு ஆசை. ஸோ நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் இருந்துச்சு, அதனால் ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துட்டேன். தக்காளியை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிட்டேன். ஒரு சிலர் சின்ன வெங்காயம் தனியாக அரைப்பாங்க, அது உங்கள் விருப்பம், எப்படினாலும் போட்டுக்கலாம். பட் போட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் என்கிட்ட கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவுமே இல்லை. சரின்னு ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 இலை தேடி பொறுக்கி எடுத்தேன். அந்த புதினா இலை அது மட்டும் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் சும்மா பேருக்கு போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படின்னா, கடாய் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா எண்ணெய் விட்டு, தேவையான அளவு எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும், அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் அந்த இலை கொஞ்சம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு 2-3 ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கணும். தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிக்சியில் போட்டு அந்த தக்காளியும் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலே அந்த இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெயிலே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மட்டன் சூப்பராக வெந்திருந்துச்சு. 5 விசில் தான் விட்டேன். லைட்டாக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு, உப்பு லைட்டாக போட்டு, மஞ்சள் தூள், எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சேன் நான். அப்புறம் நானும் தம்பி கொஞ்சம் சூப் எடுத்து குடிச்சிட்டு மீதி உள்ளதை அப்படியே அந்த கடாயில் போட்டாச்சு. கடாயில் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு, அந்த வெங்காயம் தக்காளியோட அப்படியே கொதிய விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸில் ஆட் பண்ண போகிறோம். மசாலா என்னென்ன போட்டேன்னா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நான் கொஞ்சம் கிரேவியாக தான் பண்ணேன், அதெல்லாம் நம்ம இஷ்டம்தான் இல்லையா. அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டேன். அதுக்கப்புறம் என்ன சேர்த்தனா, இதில் வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது மட்டும் அரைச்சி நல்லா மிக்சியில் அரைக்கணும். ஏன்னா அந்த கொத்தமல்லி அரைப்படவே படாது. அம்மினா கூட அரைச்சிடலாம், இந்த மிக்சியில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு 10-15 நிமிஷம் போட்டு அரைச்சி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் மிக்சியில் போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த கலவையும் இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டுட்டு அந்த மிக்ஸி ஜார்லாம் இருக்கு இல்லையா, நம்ம அரைச்சது, அதெல்லாம் லேசாக தண்ணி விட்டு அதில் ஊற்றிடலாம். இந்த கலவையோட இதில் ஊற்றிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் அது வேக விடணும். ஏன்னா அந்த 20 மினிட்ஸ் வேக விட்டால் மட்டும்தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த கறியில் இறங்கும், சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு நல்லா வெந்து போச்சு, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் அந்த கொழுப்பு இருக்கு இல்லையா, ஆக்சுவலி இதை நான் வந்து ஸ்டார்டிங்லேயே எண்ணெயிலே வதக்கியிருக்கணும், அது இன்னும் டேஸ்ட் நல்லா இருந்திருக்கும். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி இறக்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த கொழுப்பு போடுறாங்க. பட் எனக்கு என்னமோ ஸ்டார்டிங்கில் எண்ணெயிலே வதக்கி சாப்பிட்டு தான் பிடிக்கும். நான் மறந்துட்டேன், அதனால் இறக்கிறதுக்கு முன்னாடி அதை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டு எடுத்து பார்த்தா அவ்வளோ பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா ஒரு மல்லி இலை, கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, இது கருவேப்பிலை சூப்பராக இருக்கும். பட் அந்த எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் வெறும் கறியோட ஃப்ளேவர் மட்டும் வச்சு சாப்பிடுப்பாங்க. இது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வீட்டில் இதே போல் செய்து பாருங்கள். நன்றி.